இன்னைக்கு நம்ம ஊரே மணக்கும் ரசத்தை தான் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் மிளகு, சீரகம், பூண்டு, காய்ச்ச மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு புளியை நீங்கள் ஊற வச்சுட்டு அதில் 4-5 தக்காளியை கரைச்சி விட்டுக்குங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சிக்குங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிப்பு கொடுக்கலாம். வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது வெடித்தது மேலே கருவேப்பிலையை தூவி வதக்க விட்டுடுங்க. 4-5 காஞ்ச மிளகாய், இடித்த 4-5 பூண்டு அதையும் கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வாசனைக்காக நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி மிக்சியில் அரைச்ச மிளகு சீரகத்தையும் அதில் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளி தண்ணியில் நம்ம இப்போ தாளித்து வதக்கினதான அந்த கலவையை அதில் கொட்டி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு நல்லா நுர வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிக்கக்கூடாது.